2024 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாளான்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ப்ராக்டிஸை தொடங்கி அவங்கவுங்க ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபி வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே. இந்த வகையில் தான் டீம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரிஷப் பண்ட்லாம் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ அவர் தான் கேப்டன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டெல்லி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் சிஎஸ்கேல தான் இப்போ நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரியில் இருக்காங்க. டெவன் கான்வே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பத்திரனாவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 மெயின் பிளேயர்ஸ் லாஸ்ட் இயர் இருந்த பிளேயர்ஸ் அவங்க இல்லை. அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருப்பா, டீமோட ப்ராபபிள் 11 என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பெஸ்ட் 11. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பாக அவர் டீமில் இருக்கார், நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் கூட ஓப்பனிங் இறங்க போகிறது ரச்சின் ரவீந்திரா தான் இறங்க போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1 டவுன் அஜிங்கே ரஹானே, 2nd டவுன் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே, 3rd டவுன் டேரியல் மிச்சல், 4th டவுன் எம்எஸ் தோனி, 5th டவுன் ரவீந்திர ஜடேஜா, 6th டவுன் சர்துல் தாக்கூர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 7th டவுன் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர். அதுக்கப்புறம் 8th டவுனு துஷார் தேஷ்பாண்டே. அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் தீக்ஷனா அவர் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாரின் பேட்டர்ஸ்க்கு தான் மெயினாக போவாங்க. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ஒரு ஆல்ரவுண்டரு, அதனால் அவர் கண்டிப்பாக இருப்பார். ஓப்பனிங் ஸ்லாட் இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக டீமில் இருப்பார். அதே மாதிரி டேரியல் மிச்சல் மிடில் ஆர்டரில் சூப்பராக விளையாடுவார். அம்பதி ராய்டு இல்லாதனால அவர் டீமில் கண்டிப்பாக இருப்பார். ஸோ இந்த ஐபிஎல் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதான் உங்களோட 11 என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.